ஒரு முக்கியமான அப்டேட் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆப்பலி எக்ஸாமுக்கான டைம் டேபிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th 11th 12th டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் லீவு தான். அதே போல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. டிசம்பர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாருக்குமே லீவு தான். இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றுக்கும், அதாவது 12th 11th 10th 9th வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் வந்து எந்தெந்த டேட்டில் நடக்க போகணும் கடகடன்னு பார்த்துடலாம். அப்படி பார்த்தோம்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், டிசம்பர் 12ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், டிசம்பர் 15ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு இதெல்லாம் நடக்குது இந்த சப்ஜெக்ட்லாம். டிசம்பர் 17ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, டிசம்பர் 19ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அதே போல் டிசம்பர் 22ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, அதே போல் ஹிஸ்ட்ரி, டிசம்பர் 23ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ இதுதான் 12th டேட்டு. ஒழுங்காக படிங்க. கட் ஆஃப் வேகமாக வரணும்னா இப்போவே நீங்கள் 600க்கு 550க்கு மேலே எடுக்கணும். அதே போல் 11th வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், டிசம்பர் 12ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், டிசம்பர் 15ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அதே போல் டிசம்பர் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு, டிசம்பர் 19ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, டிசம்பர் 22ஆம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிசம்பர் 23ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி. இதுதான் வந்து 11th டேட்டு. 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக படிக்கலை, உங்களுக்கு பப்ளிக் இல்லைன்ட்டு ஜாலியாக இருக்காதீங்க. அப்புறம் 12th திண்டாட்டம் ஆகி போயிடும். ஒழுங்காக படிங்க. இதிலே நல்ல மார்க் வாங்க பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், டிசம்பர் 12ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், டிசம்பர் 15ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம், டிசம்பர் 18ஆம் தேதி சயின்ஸ் எக்ஸாம், டிசம்பர் 22ஆம் தேதி சோசியல் எக்ஸாம். ஒழுங்காக வந்து படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய 10th மாணவர்கள் உங்களுடைய டார்கெட்டுங்கிறது வேறு லெவலில் இருக்கணும். அதனால் 10th மாணவர்களுமே நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், டிசம்பர் 16ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், டிசம்பர் 18ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம், டிசம்பர் 19ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன், டிசம்பர் 22ஆம் தேதி சயின்ஸ் எக்ஸாம், டிசம்பர் 23ஆம் தேதி சோசியல் சயின்ஸ் எக்ஸாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹாஃப் எக்ஸாம் டைம் டேபிள். அதே போல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதில் போட்டிருக்கேன். அந்த டைம் டேபிளை பார்த்துக்குங்க. ஸோ அதனால் எல்லா மாணவர்களும் ஒழுங்காக படிங்க. டைம் இல்லை, மழை வருது, அது வருதுன்ட்டு, லீவ் வருதுன்ட்டு ஜாலியாக இருந்துடாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் லீவெல்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிடுவீங்க. ஒழுங்காக படிங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நாட்களை எண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா படிங்க. 600க்கு எல்லாருமே 550க்கு மேலே எடுக்கணும். அதுதான் உங்களோட டார்கெட். எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து பெரிய லெவலில் வைங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல மார்க்கை பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஹாஃப் இயர்லிலே நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ. பாய். ஒழுங்காக எக்ஸாம் பண்ணுங்கள். பாய் பாய். இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.